மனசாட்சிக்கு பயந்து தன் வாழ்க்கைய வாழக்கூடிய கடகராசி. மனுஷ மக்கள்ல பாரபட்சம் பார்க்காதவங்க. சின்னதா எறும்பு கூட துரோகம் நினைக்காதவங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் பாரபட்சம் இல்லாம அடி மேல அடி விழும். அது அஷ்டமத்து சனினால கொஞ்சம் நஞ்சம்லாம் அவஸ்தைப்படல. வாழ்க்கைய முடிச்சுக்கிற அளவுக்குலாம் பல நேரங்கள்ல நீங்க முடிவு எடுத்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு பிறவியிலேயே கடவுளுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை கடந்து வரக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன பாதையாவது கடவுள் ஓப்பன் பண்ணி விடுவாரு. இப்படி ஏதாவது ஒரு வகையில இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீனுங்கிற மாதிரி கஷ்டத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தப்பிச்சு தப்பிச்சு வந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதாவது உயிர் மட்டும் தான் மிச்சம் இருக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. ஆனா இந்த கடகராசி பார்க்கிறவங்களுக்கு யாருக்குமே இவன் கஷ்டத்துல இருக்காங்கிறத கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு தன்னுடைய கஷ்டங்கள மறைச்சுக்கிட்டு புன்னகையோட வலம் வருவாங்க. இவங்க ஒரு இடத்துல இருக்காங்கனாக்க அப்படியே அந்த சுத்தி இருக்கவங்களும் இவங்கள தான் இந்த ஸ்வீட்ட பார்த்து ஈ முக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவங்கன்னா அப்படியே உசுர விடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரையும் சந்தோஷமா வச்சுப்பாங்க. ஒருத்தர் மனசு கூட ஒரு துளி அளவு கூட நோகாத பேசக்கூடியவங்க. எங்க வளையணும், எங்க நெளியணுன்ற எல்லாமே நெளிவு சுளிவு தெரிஞ்சவங்க தான் அந்த கடகராசிக்காரங்க. எந்த இடத்துல தொப்புன்னு விழ்றீங்க? பாசத்துல. எந்த இடத்துல இவங்க கிட்ட பாலையும், கல்லையும் குடுத்தா 2யும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவங்க. அவ்ளோ நல்லவங்க. மென்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க. பேச்சு வேணா வீர தீரமா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள இவங்களுக்கு வஞ்சம் அப்டின்னாக்க என்னன்னு தெரியாது. இப்ப ரோட்ல போற ஒருத்தங்கள இவங்க அண்ணான்னு கூப்பிட்டாக்க, கூட போறவங்களுக்கும் மேல தான் ஒரு படி வச்சு தான் இவங்க கூப்பிடுவாங்க. அதே மாரி தன்ன ஒருத்தங்க தப்பா பார்க்குறாங்கிறதோ தெரியாதவங்க. நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு பிரித்து பார்க்க தெரியாதனால நெறைய இடங்கள்ல ஏமாந்து நின்னுருப்பாங்க இந்த கடகராசிக்காரங்க. இப்போ ஒரு கஷ்டப்படுறதும் அதனால தான். சோ இப்படிப்பட்ட உங்களுக்கு வருஷத்துடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் சில கிரகங்களுடைய அமைப்பு, சில கிரகங்களுடைய இடம்பெயர்வு, சில கிரகங்களுடைய சேர்க்கை இதன் காரணமா உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் வந்திருக்கு. கடகத்த தொட்ட நீ செத்தங்கிற அளவுக்கு உங்கள யாரெல்லாம் பதம் பார்த்தாங்களோ, யாரெல்லாம் உங்கள எதிரியா நெனச்சு ட்ரீட் பண்ணாங்களோ, அவங்களுக்கெல்லாம் நீங்க பதிலடி குடுக்கக்கூடிய காலம். குறிப்பா டிசம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எதிரிகளுடைய கொட்டத்த அடக்கக்கூடிய காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி என்னங்கிறத பார்க்கலாம். மேலும் இந்த டிசம்பர் மாதத்துடைய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த 2025க்கு முன்னாடியே தொடங்குது. அஷ்டமத்து சனி மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. கிடையாது. முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அஷ்டமத்து சனினால கஷ்டப்பட்டீங்க. ஆனா அதுலருந்து வெளிய வரதுக்கு எது உங்களுக்கு உதவி செஞ்சுச்சு? உங்களுடைய நேர்மையான குணம். கறந்த பசும்பால் மாதிரியான தூய்மையான உள்ளம். இதனால தான். சோ, சனி பகவான் என்ன பண்ணாரு, உங்களுக்கு போனஸ் குடுத்தது கணக்கா, பரவால்லம்மா, நான் மார்ச் மாசம் தானே, இப்பவே நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் சைலன்ட்டா ஒதுங்கிக்கிறேன்ற அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி என்னங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. கடகராசி. புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள் மட்டும் இருக்கிறது கடகம். உங்க ராசியில கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்க, செவ்வாய் பகவான் உங்க ராசியில நிக்கிறாரு. இவர் பூமிக்கு சொந்தக்காரன். சொத்து பத்துல இவர் நெனச்சா மட்டும் தான் வாங்க முடியும், விக்க முடியும். தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது பகவான். இவர் நிழல் கிரகம். பின்னாடி நோக்கி நகரக்கூடியவர். பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவான். நவகிரகங்களில் முதல்வன். அடுத்து புத்திக்கு அதிபதி புதன் பகவான் வக்ரகதியில இருக்காரு. சூரியன் கூட கூட்டணியில. இவங்க கூட சந்திர பகவானும் கூட்டணியில் நிக்கிறாரு. ஆக பஞ்சமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் இரவும் இருக்கு, காலையும் இருக்கு. கூடவே புத்தியும் சேர்ந்து இருக்கு. இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம்? அடுத்த ரண ருண ரோகஸ்தானத்துல சுக்கிர பகவான். இவரு இந்த மாசத்தை பொறுத்த 2 டைம் பயிற்சி ஆகுறாருங்க. இதுதான் இன்னும் சிறப்பான பலன் உங்களுக்கு. அடுத்த அஷ்டமஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் சனி பகவான். பாகிஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் ராகு பகவான். லாபஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில. இப்படி கிரகங்கள் வளம் வராங்க. அதுவே கிரக மாற்றம்னு பார்த்தோம்னாக்க, இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் 3 கிரகங்கள் மாற்றமாகறாங்க. அதாவது 3/12/2024 அன்னைக்கு ஆல்ரெடி சுக்கிர பகவான் ரண ருண ரோகஸ்தானத்துல இருந்து களத்திர ஸ்தானத்துக்கு மாறிட்டார். அடுத்ததா 15/12/2024 அன்னைக்கு சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாறாரு. இரவும் பகலும் ஒண்ணா வருமா? சந்திரனும் சூரியனும் ஒண்ணா பார்க்க முடியுமா? அப்படிங்கிற மாரி கோச்சுக்கிட்டு நம்ம தலைவர் என்ன பண்ணாரு, 15ஆம் தேதிக்கு மேல நான் இவரு கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பஞ்சமஸ்தானத்துல ரணரோண ரோகஸ்தானத்துக்கு ஓடிட்டாரு. யாரு? சூரிய பகவான். அடுத்து நம்முடைய எல்லா விஷயத்துக்கும் உச்சபட்ச வாழ்க்கை நிலைக்கு சொந்தக்காரனா சுக்கிர பகவான் என்ன பண்றாரு, எனக்கு ஒரு வாட்டி சுத்துனதெல்லாம் பத்தாது. நான் 3ஆம் தேதி சுத்துனாலே 30ஆம் தேதி சுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசத்துடைய கடைசி நாளான 30ஆம் தேதி 30/12/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் களத்திர ஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அஷ்டமஸ்தானத்துல யார் இருக்காரு? சனி பகவான் இருக்காரு. சனி பகவான் கூட நான் கூட்டணியில இருக்க போறேன். உனக்கு யோகமான பலன அள்ளி தர போறேன்னு போய் உட்கார்ந்துட்டாருப்பா. இதனால நம்மளுடைய கடக ராசிக்கு
இந்த மாதம் முழுக்கவே இத்தன நாளா வீண் செலவு, விரைய செலவு, கஷ்டம், நஷ்டம் எல்லாமே மாறப்போகுது. செலவெல்லாம் கட்டுக்குள்ள வரும். செலவு ஒண்ணு ஆகுது அப்படின்னாக்கா, ஒரு சுப செலவுகளாவும், உங்க சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய செலவாவும் இருக்கும். எந்த ஒரு வேலைய செய்தாலும் சரி, அத முடிக்கிறதுல தடை, தாமதம் எல்லாம் இருந்துச்சு இல்லையா? இனி யாராலயும் உங்களுக்கு தடை பண்ண முடியாது. தொட்டீங்கன்னா, அத செஞ்சு முடிச்சுருங்க. தொட்டதெல்லாம் துலங்கும், தொட்டதெல்லாம் பொன்னா மாறக்கூடிய காலகட்டம். வீண் விவகாரங்கள மட்டும் தலையிடுவதையும், மத்தவங்க கிட்ட தேவையில்லாம வாதாடுறதையும் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா, கடகத்த பொறுத்தவரைக்கும் உண்மைக்கு மட்டும் தாங்க அவங்க வாய் தொறந்து பேசுவாங்க. தனக்கே கஷ்டம் வந்தாலும் அப்படியே பல்ல கடிச்சுட்டு நிப்பாங்க. ஆனா, ஒரு நியாயம் அப்படி இருக்குன்னா, அதுக்காண்டி போராடக்கூடியவங்க தான். ஆனா, இது இப்ப வேணாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மத்தவங்களுக்காக போய் தலையிடுறது, அதுக்கு வீண் வாக்குவாதம் பண்றதெல்லாம் வேணாம். உங்க வேலைய பாருங்க. உங்களுக்கான வாய்ப்புகள கரெக்ட்டா பயன்படுத்துங்க கடகராசிக்காரங்களே. இது உங்களுக்கு வார்னிங். அடுத்த வருமானத்த பொறுத்தவரைக்கும் கூடும். கோடி கோடியா சம்பாதிச்சா கூட கடகராசிக்கு மட்டும் கையில 10 பைசா நிக்காது. ஊரெல்லாம் வச்சுப்பாங்க. அடடா! சின்ன வயசுல இவ்ளோ காசு வச்சிருக்கான். அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்கன்னு சாதாரணமா ஒரு உடை போட்டுட்டு போனா கூட, "இதெல்லாம் இப்படி ஒரு ரூ. 10,000 இருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் வந்து கண் திருஷ்டி படுற மாரி தான் உங்களுடைய வளம் இருக்கும். ஆனா என்ன பண்றது? வந்ததும், போனதுமாவே இருக்கே. பட் அத பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஆனா, உங்க கவலைப்படாத கூடிய அளவுக்கு வருமானம் கூடிக்கிட்டே இருக்கும். மனசுக்கு திருப்தியும் உண்டாகும். சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கடகராசிக்கு தொழில், வியாபாரம் இது எல்லாமே முன்னேற்றத்துல போகும். புதிய ஆர்டர்கள் பெறுவீங்க. வரவுகள் வந்துகிட்டே இருக்கும். வியாபாரம் தொடர்பாக முதலீடு செய்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க உடைய செயல்பாடுகளால முன்னேற்றம் உண்டு. இருந்தாலும், உடைய உத்தியோக பணிகள்ல கவனமுடன் செயல்படணும். மேல் இடத்துல கனிவா நடந்துக்கோங்க. அவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க. மத்தபடி வேணாம். சக ஊழியர்கள்கிட்டலாம் உங்களுடைய வேலைப்பாடுகளும் தெரியாம பார்த்துக்கோங்க. அவங்க சொல்றாங்களா காட்டிக்கோங்க. ஏன்னா உண்மைய பேசி பழக்கப்பட்ட கடகராசிக்காரங்க உங்களால வந்து உண்மைய பேசாம இருக்க முடியாது. ஆனா அமைதியா இருக்க முடியும். அத ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து உறவுக்காரங்க, நண்பர்கள் இவங்கலாம் வந்து இந்த காலகட்டத்தில கடகராசி உதவிகரமா இருப்பாங்க. அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில இருக்கிறவங்கள அனுசரித்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. பிள்ளைகளுக்காக கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும். அது ஆனா உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். பெண்கள பொறுத்தவரைக்கும் அடுத்தவங்களோட பிரச்சனைய தீர்க்க முயற்சிகள் மேற்கொள்வதை தவிர்ப்பது சிறப்பு. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும் 2 பேருமே அப்படிதான். பெண்களுக்கு இன்னும் ஒரு படி மேல. ரொம்ப இலகுன மனசு. யாரோ ஒருத்தங்க ரோட்ல வந்து அடிபட்டு இருந்தா கூட உட்கார்ந்து அழக்கூடியவங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க இவங்கள தான் இருப்பாங்க. யாரோ ஒருத்தங்கள யாரோ தப்பா பேசிட்டா கூட அவங்க கிட்ட போய் சண்டைக்கு போவாங்க. எப்படி நீங்க அப்படி பேசலாம்? இவங்க ஒருத்தர நம்பிட்டா வச்சுக்கோங்களேன், அவங்களே வந்து நான் அப்படி இல்ல, நான் தப்பானவன்னு சொன்னா கூட இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. வச்ச பாசத்த மாத்திக்க மாட்டாங்க. இதனால தான் இப்போ வரைக்கும் இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நெனச்சா கடகராசிக்காரங்களே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன். எந்த விஷயத்த செய்தாலும் சரிங்க, கடகராசிக்காரங்க கவனமா ஈடுபடுங்க. அடுத்து கலைத்துறையில இருக்கிறவங்க. உங்களோட முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும். பணவரத்து அதிகரிக்கும். தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்ல பலன் அளிக்கும். வீண் கவலைகள் நீங்கும். பணவரத்து திருப்தியை கொடுக்கும். உங்களுடைய புத்தி சாதுரியத்தால எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி அடைவீங்க. அரசியல் துறையில இருக்கிறவங்க, மேலிடத்துல நீங்க சொல்றத கேட்டு அது நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பலிதமாகும். வழக்குகள் சாதகமான நிலையில் காணப்படும். நீங்க மத்தவங்களுக்கு உதவிகரம் நீட்டுவதனால பெருமை கொள்வீங்க. உங்களுடைய பெயரும், புகழும் உச்ச நிலைக்கு போகும். நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு தயங்க மாட்டீங்க. அதே நேரத்துல உங்களோட பேச்சு திறமை அதிகரிக்கும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் ஆசிரியர்களுடைய உதவியோட பாடங்களை சந்தேகம் நீங்கி தெளிவாக்க படிப்பது நல்லது. ஆனா மாணவர்களுக்கு முன்னேற்றம் தான். மனசுல உற்சாகம் உண்டாகுங்க. அந்த மாதம் முழுக்கவே ரொம்ப உற்சாகமா, சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களை கடக ராசிக்கு மனசுக்கு நிறைவை கொடுத்திருக்கும். இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்க்கலாங்க. கடக ராசி, புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். திடமான சிந்தனை கொண்ட உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றத்தையும், அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. குரு பகவானால யோக பலன்கள்ல மாற்றம் உண்டு. சனி பகவானுடைய ஆட்சி அப்படிங்கிறது உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கவனமா செயல்பட வைக்கிறாரு. பட் இருந்தாலும் எல்லா விதங்களையும் நன்மைகளை தான் அவர் ஏற்படுத்துறாரு. நம்ம முன்னாடியே சொன்னதுதான். சனி பகவான் வந்து ஒதுங்கிட்டாரு. இவன எவ்வளவுப்பா அடிக்கிறது? ரொம்ப நல்லவனா இருக்கான் அப்படிங்கிற மாரி விட்டுட்டாரு கடகராசிக்காரங்க. நான் வந்துட்டு அமைதியா உட்கார்ந்துக்கிறேன். வேலைய பார்த்து சந்தோஷமா இருப்பா. அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். உடல்நிலையில இருந்த சங்கடங்கள் தீரும். உன்னுடைய செல்வாக்குல, அந்தஸ்துல முன்னேற்றம் உண்டு. குறிப்பா கேது பகவான் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, உங்கள வந்து எல்லா நெருக்கடிகள்ல இருந்தும் பாதுகாத்து நிக்கிறாரு. யார்ரா அது கடகராசி மேல கை வச்சது? அப்படிங்கிற மாரி. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாத்துறாரு. ராகு வந்து உழைப்புக்கேற்ற வருமானத்தை வழங்குறாரு. இந்த காலகட்டத்துல இஷ்ட தெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வதனால சங்கடங்கள் விலகி போகும். பெரிய மனுஷனுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும். ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயினால படபடப்பு, வேகம் இதெல்லாம் வந்துட்டு மாறப்போகுது.
உடல்நிலையே சீராக போகுது. இந்த காலகட்டத்தில குடும்பத்தில இருக்கிறவங்கள, அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கோங்க. அவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கிறது மட்டும் சிறப்பு. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை அவசியங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாரக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்க, கட்டாயம் அரசு பணி நிச்சயம். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா, டிசம்பர் மாதத்துல 11, 12. அடுத்ததா பூசம் நட்சத்திரம். மனசுல சரின்னு படுறத மட்டும் தான் செய்வீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது சாதகமான வெற்றியை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. எந்த ஒரு வகையிலும் நெருக்கடிகள் அப்படின்றது இல்லாத நிலைக்கு போறீங்க. உடல்நிலையும் சீராகுது. இதுவரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் கூட இப்ப வேகமா நடைபெற்று, வருமானம் அப்படிங்கிறது உயர்ந்துகிட்டே போகும். வீண் பிரச்சனை, நிறைய பிரச்சனை தேடி தேடி வந்துட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம அப்படியே மறைஞ்சு போகும். புகை மாதிரி காணாம போயிடும். வண்டி வாகனத்தை இயக்குறப்போ, ஏதாவது இயந்திரங்கள பயன்படுத்துறப்போ மட்டும் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க. மத்தபடி உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க உங்க மேல் அதிகாரிகள அனுசரிச்சு நடந்துக்கோங்க. குறிப்பா நான் திரும்ப 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 சொல்றேன் கடகராசி சேர்ந்த எந்த நட்சத்திரத்த சேர்ந்தவங்களாலும் சரி, வேலைகள்ல மட்டும் கவனமா இருங்க. குடும்ப உறவுகள பொறுத்தவரைக்கும் இணக்கமான சூழ்நிலை இருக்கு. குழந்தைகள் மீது அக்கறை அதிகரிக்கும். அவருடைய செயல்பாடுகள் மீது கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் லாபம் உண்டுங்க. இருந்தாலும் புதுசா எதுவும் முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்க, 1க்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. அடுத்து ராசிக்குள்ள செவ்வாய் பகவானோட சஞ்சரிப்பு அப்படிங்கிறது தடுமாற்றம், குழப்பங்கள நிவர்த்தி பண்ணி குடுக்குறாரு. வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் பார்த்து சூதானமா பயன்படுத்துங்க. ஏன்னா வார்த்தைகளால கடகராசி கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து கேதுவினால நம்ம சொன்ன அப்படி இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இவர் சமாளிக்கிறார். எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்தி குடுக்குறாரு. உங்களுடைய வாழ்க்கை நிலைக்கு ஏற்ற வருமானத்தை ஏற்படுத்துறாரு. உங்களுடைய அடிப்படை தேவைகள் என்னன்னு பார்த்து பார்த்து பூர்த்தி செஞ்சு குடுக்குறாரு. என்ன பண்ணும் கடகம் அப்படின்னாக்கா, மத்தவங்கள விமர்சனம் செய்றத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடணும். பண்ண மாட்டீங்க. பட் இருந்தாலும் இவங்கள யாராவது பேசிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க செத்தாங்க. அந்த மாதிரி. இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம். அதே வாழ்க்கை துணைக்கு தேவையானத பார்த்து செஞ்சு குடுத்துருங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் வேணும். விவசாயிகள பொறுத்தவரைக்கும் விளைச்சல்ல கவனமா இருங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னாக்க, டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி. அடுத்து ஆயில்ய நட்சத்திரம். வாழ்க்கையில முன்னேறணும். அதுக்கான வழிய மட்டும் எப்பயும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. யார பத்தியும் யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா, மத்தவங்கள பத்தி யோசிச்சு தானே நமக்கு தேவையில்லாத ஒரு சிந்தனை வரும். இவங்க நல்லவங்க. அதனால தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. உங்க செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியாக மாறும். வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் புதிய முதலீடுகள் செய்யறத மட்டும் யோசித்து முதலீடு செய்யறது ரொம்ப நல்லது. அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் வார்த்தைகள்ல கவனம் தேவை. பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க உங்களுடைய பணிகள நேர்மையாக மேற்கொள்ளுங்க. யாருடைய தலையீடும் இல்லாம பார்த்துக்கோங்க. அடுத்த சொத்துக்கள பொறுத்தவரைக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் சரியாகும். சட்ட ரீதியா அது உங்களுக்கு சாதகமாக முடியும். குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்களுடைய ஆலோசனைகளை இந்த காலத்துல கேட்டுக்கிறதும், பெரியவங்கள அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட மோதல் போக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணும்? அமைதியா இருந்துருங்க. அவங்ககிட்ட பேசுற வேலையும் வேணாம். அவங்களுடைய விஷயத்துல நம்ம தலையிட வேணாம். அவங்க நம்ம விஷயத்துல தலையிட வேணாம். பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. நெருக்கடிகள் இல்லாம பார்த்துக்கலாம். அடுத்து சனி பகவான் என்ன பண்ணாரு அப்படின்னாக்க, சின்ன சின்ன உடல் உபாதைகள் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. அதே மாரி ஆண்களா இருந்தீங்க பெண்கள்கிட்டயும், பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள்கிட்டயும் கவனமா பழகுங்க. நான் முன்ன சொன்ன அப்படி இப்படிங்கிற விஷயத்துல கேது பகவான் எல்லாத்துல இருந்தும் விடுபடக்கூடிய நிலையை உண்டாக்கி குடுக்குறாரு. என்னப்பா உனக்கு பிரச்சனை? வாப்பா நான் பார்த்து குடுக்குறேன். அப்படிங்கிற மாதிரி. இருக்கு. ஆனா இல்ல. இது இப்படி பண்ணினா முடிஞ்சிரும் அப்படின்னு மத்த கிரகங்கள் சொன்னாலும், அதெல்லாம் இல்ல. நீ வா. உனக்கு எல்லாத்தையும் நான் சரி செஞ்சு குடுக்குறேன். ஒண்ணும் பண்ணாத. நீ பாட்டுக்கு இரு அப்படிங்கிற மாரி கேது பகவான் அப்படி குறுக்க நிக்கிறாரு. குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி. நிழல் கிரகமான இவரு உங்களுக்கு நிழல் மாரி வராரு. தன்னம்பிக்கை அதிகரிக்கிறாரு. தைரியத்தை கூட்டி குடுக்குறாரு. சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருக்க வைக்கிறாரு. நீங்க எதிர்பார்த்த பண வரவ குடுக்குறாரு. புதிய சொத்து வாங்குவீங்க. இதுல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கடகராசியை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமா செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? சொத்த வாங்குறீங்க, விக்கிறீங்க அப்படின்னா, அதோடைய மூல பத்திரத்த பார்க்கணும். முன்னாடி ஏதாவது வில்லங்கம் இருக்கான்னு பார்க்கணும். அத 1க்கு 2 முறை நீங்களே சரி பார்த்துக்கோங்க. மத்தவங்கள நம்பி ஒப்படைச்சிடாதீங்க. ஒப்பந்தங்கள கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியும் படிச்சு பார்த்து கையெழுத்து போடணும். அரசு வழி முயற்சிகள் அனுகூலமான பலன கொடுக்கும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் டிசம்பர் மாதம் 11, 14. இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன், தனிப்பட்ட முறையில நட்சத்திர பலன் பார்த்த வரைக்குமே கடகராசி புரிஞ்சிருப்பீங்க. நல்ல வேலைப்பா. இந்த டிசம்பர் மாதமே நமக்கு ஒரு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறத உணர்ந்திருப்பீங்க. இப்ப உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது, திங்கட்கிழமைகள்ல ஆதி பராசக்தியை வழிபாடு செய்வதனால காரிய தடைகள் நீங்கும். மனசுக்கு அமைதி தருவாங்க. அதே நேரத்துல செவ்வாய்க்கிழமையில
முருகப்பெருமான வழிபாடு செய்ய. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், வெற்றி தொடரும். புதன்கிழமைகள்ல பெருமாள வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமையில குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமைகள் தோறும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமைகள்ல சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க. அவருடன் சேர்த்து இந்த ஞாயிற்றுக்கிழமையே சிவபெருமானையும் கால பைரவரையும் வழிபாடு செய்து கடக ராசிக்கு நீங்க வாழ்க்கையில எந்த விஷயம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை மாற்றி கொடுப்பாங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னா திங்கள் மற்றும் புதன். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு சொல்லிட்டு டேட்ல கேட்டீங்கன்னா டிசம்பர் மாதம் 28, 29 இந்த நாட்கள் சுப நிகழ்ச்சிகளை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டம் உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு கேட்டீங்கன்னா கடக ராசிக்காரங்க மஞ்சள் நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க. ரொம்ப மங்களகரமான நிறம். மஞ்சள் நிற ஆடைகளை தான் பயன்படுத்தணும் கிடையாது. மஞ்சள் நிறத்துல ஆன ஒரு துண்டு வச்சிட்டா சரி, கச்சி வச்சிட்டா சரி, இல்ல பேகு, பர்ஸ் இந்த மாதிரி ஒரு பேனா, பென்சில் கூட அந்த மஞ்சள் நிறத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்குங்க. சோ இப்ப வரைக்கும் சொல்றேன், 100க்கு 100% டிசம்பர் மாதமே உங்களுக்கு நல்ல காலம். உணர்ந்துக்கோங்க. வரக்கூடிய வாய்ப்பு கரெக்டா பயன்படுத்துங்க. என்னுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன். இன்றும் என்றும் பொன்னாளாக அமைய